ஒரு நாள் இயேசு கிறிஸ்து மக்களுடன் உட்கார்ந்து அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் பற்றி போதித்துக் கொண்டிருந்தார். பலரும் அவரைச் சுற்றி வந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு சட்ட ஆசிரியர் எழுந்து இயேசுவிடம் ஒரு கேள்வி கேட்டார். ஆண்டவரே, நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று. அதற்கு இயேசு அவரை நோக்கி மெதுவாக சிரித்தார். நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நீ அதை எப்படி வாசிக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதன் பதிலளித்தான், உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தாலும் ஆத்துமாவாலும் பலத்தாலும் சிந்தையாலும் நேசி, உன் அயலானையும் உன்னைப் போல நேசி என்று அந்த மனிதன் சொன்னார். அதற்கு இயேசு சொன்னார், நீ சரியாக சொன்னாய். இதை பின்பற்றினால் நீ நித்திய ஜீவனை பெற்று வாழ்வாய். ஆனால் அந்த மனிதன் தன்னை நீதி உள்ளவன் என்று காட்ட விரும்பி மறுபடியும் கேட்டான், அப்படியென்றால் என் அயலான் யார்? அப்போது இயேசு ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தார். ஒரு மனிதன் ஜெருசலேமிலிருந்து ஜெரிகோ நோக்கி தனியாக பயணம் செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த பாதை மிகவும் ஆபத்தானதாகவும் மலைகள், காடுகள், திருடர்கள் இருக்கும் இடமாகவும் இருந்தது. ஆனால் அவன் தனியாக நடந்து கொண்டு போனான். திடீரென்று சில கொள்ளையர்கள் அவனை தாக்கினார்கள். அவர்கள் அவனை அடித்தார்கள், அவன் உடைகளை எடுத்தார்கள், பணத்தையும் கொள்ளையடித்தார்கள். அவன் அரை மரண நிலையில் சாலையோரத்தில் விழுந்திருந்தான். அப்பொழுது சிறிது நேரத்தில் ஒரு ஆசாரியன் அந்த வழியாக வந்தான். அவன் அந்த காயமடைந்த மனிதனை பார்த்தான். ஆனால் அவன் உதவவில்லை. நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை என்று இதில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்று நினைத்து அவன் பாதையை மாற்றிவிட்டுச் சென்றான். அதற்கு பிறகு ஒரு லேவியனும் வந்தான். அவனும் அந்த மனிதனை பார்த்தான். சிறிது நேரம் நின்றான். ஆனால் உதவாமல் அவனும் அங்கேயே விட்டுவிட்டுச் சென்றான். அந்த நேரத்தில் ஒரு சமாரியன் அந்த வழியாக வந்தான். யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் அப்போது நல்ல உறவு இல்லை. ஆனால் அவன் அந்த காயமடைந்த மனிதனை பார்த்தபோது அவனுக்கு இரக்கம் வந்தது. அவன் உடனே அவனிடம் ஓடிச் சென்றான். அவன் அந்த மனிதனின் காயங்களை சுத்தம் செய்தான். எண்ணெயும் திராட்சரசமும் ஊற்றி அவன் காயங்களை கட்டினான். பிறகு அவனை தனது கழுதையின் மீது ஏற்றி ஒரு விடுதிக்கு கொண்டு சென்றான். அந்த இரவு முழுவதும் அவனை கவனித்துக் கொண்டான். அடுத்த நாள் காலை சமாரியன் விடுதி உரிமையாளரிடம் சென்று பணம் கொடுத்து சொன்னான், இந்த மனிதனை கவனித்து பாருங்கள். இன்னும் செலவிருந்தால் நான் திரும்பி வரும்போது கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவனை விட்டுவிட்டு போனாலும் அவனை மறக்கவில்லை. இயேசு அந்த கதையை முடித்து அந்த சட்ட ஆசிரியரிடம் ஒரு கேள்வி கேட்டார். இந்த மூவரில் யார் அந்த காயமடைந்த மனிதனுக்கு அயலான்? அதற்கு அந்த